எங்களது சொந்த பூமியிலே வாழ முடியாமல் மனித குலத்துக்கு எதிரான அத்தனை அட்டூழியங்களையும் அத்தனை அநியாயங்களையும் சுமந்து கொண்டு எம்முடைய காசா மக்கள் அங்கே தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எமது ஈமானின் அடிப்படை சின்னமாகிய பைத்துல் முகத்திஸை மீட்க வேண்டும். அந்த தேசத்திலே பூர்வீக குடிகள் சுதந்திரமாக ஜனநாயக ரீதியினால் அரசு என்ற பெயரோடு காசா ஆட்சியாளர்கள் அந்த நிலத்தை ஆட்சி செய்ய வேண்டும். அதுபோல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் காசா பூமியை ஆக்கிரமித்து அங்கிருக்கின்ற ஒவ்வொரு உயிர்களையும் அழித்து நாசப்படுத்த வேண்டும் என்ற மிக பயங்கரமான ஒரு சிந்தனையை இப்போது செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் 65,000க்கும் மேற்பட்ட அப்பாவி உயிர்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கின்றது, ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அத்தனை உயிர்களிலும் 80% மேற்பட்டவர்கள் சிறார்களும் அதுபோல அப்பாவி பெண்களும் ஆவார்கள். நாங்கள் ஒடுக்கப் போகின்றோம் என்று பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டு காசாவினுடைய பூமியிலே அநியாயமாக ஆக்கிரமித்திருக்கின்ற இஸ்ரேலிய இனவெறியர்கள் அங்கிருக்கின்ற முழுமையான குடியிருப்புகளையும் தகர்த்துவிட்டு அதை ஒரு சுடுகாடு பூமியாக மாற்றியிருக்கின்றார்கள். உலகத்துக்கு உண்மையை சரிவர கொண்டு சேர்க்க வேண்டும் என்று போராடிய உண்மையான பத்திரிகையாளர்கள் 360க்கும் மேற்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் 1,80,000க்கும் மேற்பட்ட அப்பாவி பலஸ்தீனிய மக்கள் படுமோசமான காயங்களுக்கு உள்ளாகி மீளவும் வாழ முடியாத நிலைக்கு தள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இவர்களுக்காக மனித நேயமுள்ள மனித நேயத்தை உண்மையாக விரும்புகின்ற இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுக்கு ஆதரவாக இன்று உலகத்திலே கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். பலஸ்தீன் விடுதலை பெற வேண்டும் என்று அவர்கள் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் நிறுத்தப்பட வேண்டும், அது உடனடியாக பலஸ்தீனிய பூமியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்ற உண்மையான கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகவே இந்த உம்மத்தோடு மனித நேயமிக்க மனிதர்களோடு ஒன்று சேர்ந்து இந்த மூதூர் மக்களுடைய யதார்த்தமான குரலும் ஒன்று சேர வேண்டும் என்பதற்கான ஒரு ஏற்பாடு இந்த பலஸ்தீன் ஆதரவுக்கான பேரணியாகும். இந்த பேரணியிலே இன்று எமது மூதூர் மக்களுடைய மகஜரை எமது பிரதேச செயலாளர் அவர்களும் கையளிக்கின்ற நிகழ்வு நடைபெறும். எனவே வந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களும் முழுமையாக இதற்கு பங்களிப்பு செய்து விடைபெறுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஃப்ரீ 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 ஃப்ரீ